ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். கோர்ட் உதவியாளர் வேலை 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் முழுக்க பர்மனன்ட் ஜாப் அண்ட் கவர்மெண்ட் ஜாபும் கூட. இதற்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 35,400 ரூபாய். இப்போ அலவன்ஸ்லாம் கூட உங்களுக்கு 70,000லேருந்து சேலரி வந்துட்டு வரும் ஃபஸ்ட் மந்த்தே. ஆன்லைனில் தான் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இது முழுக்க கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு. இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னா பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. இதற்கான லாஸ்ட் டேட் முன்னாடியே சொன்ன மாதிரி 8/3/2025. இது வந்துட்டு எந்த வேக்கன்சிஸ், எந்த போஸ்ட் அடிப்படையில் இவங்க ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட், இந்த போஸ்ட்டில் தான் வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு எடுக்கிறாங்க. இது வந்துட்டு குரூப் பி நான் கேசட்டட் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 72,040 ரூபா வந்துட்டு மாத சம்பளம் இருக்கும். ஒவ்வொரு ப்ரமோஷன்ஸ்க்குமே உங்களுக்கு 4,200 ரூபா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன 3 குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம். பிஎஸ்சி, எம்ஏ, பிஇ, எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கணும். மினிமம் ஸ்பீட் குறைந்தபட்சமாக 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இன் இங்கிலீஷ் டைப்பிங் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸில் உங்களுக்கு வந்துட்டு நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த டேட் படி 8/3/2025 இந்த டேட் படி உங்களுக்கு 18 வயசு வந்துட்டு முழுமையடைஞ்சிருக்கணும், 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. 30 வயசுக்கு மேலே இருக்கணும், 18 வயசு முடிஞ்சிருக்கணும், 30 வயசு வந்துட்டு மேலே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன்ஸோடைய ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன, ஒரு 100 கொஷின்ஸ் உடைய ஒரு எக்ஸாம்ஸ் வந்துட்டு வைப்பாங்க. அது வந்துட்டு பார்ட் 1. இதில் வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸும் மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர்ஸும் இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு கொஷின் கொடுத்து இதில் 4 ஆப்ஷன், அதில் 1 வந்துட்டு டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 100 கொஷின்ஸில் 50 வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜென்ரல் இங்கிலீஷோட காம்ப்ரிஹென்ஷன்ஸ், அதாவது ஒரு பேராகிராஃபாக கொடுத்து அதில் கொஷின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின் படி நம்ம ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சர் எல்லாமே அந்த பேராகிராஃபில் தான் இருக்கும். அதுதான் வந்துட்டு காம்ப்ரிஹென்ஷன். நெக்ஸ்ட்டு மற்ற 25 கொஷின்ஸ் வந்துட்டு ஜென்ரல் ஆப்டிடியூட். அதுக்கப்புறம் இன்னொரு 25 கொஷின்ஸ் வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ். டோட்டலாக 100 கொஷின்ஸ். அது வந்துட்டு நீங்கள் 2 மணி நேரம் எழுதுவீங்க. நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர் நாலேஜ் பேஸ் பண்ண டெஸ்ட் வந்துட்டு வைப்பாங்க. இதுக்கு டோட்டலாக 25 கொஷின்ஸ் வந்துட்டு அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது 35 வேர்ட்ஸ் பர் மினிட்ல நீங்கள் டைப் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. மிஸ்டேக்ஸ் வந்துட்டு 3% வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா, 3%க்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது. அது வந்துட்டு 10 மினிட்ஸ் வந்துட்டு அந்த எக்ஸாம் நடக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்துட்டு வைப்பாங்க. அந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும். அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் இருக்கும், ப்ரிசைஸ் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் அப்படின்ட்டு இந்த 3 டாபிக் கொடுத்து அவங்க வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதற்கான டைமிங் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 2 ஹவர்ஸ் வந்துட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அந்த டெஸ்ட்டு. இதில் இந்த அப்ஜெக்டிவ் டைப் அந்த ரிட்டன் டெஸ்ட்லேயும் அந்த அப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்த டெஸ்ட்லேயும் யார் வந்துட்டு குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க மட்டும்தான் டைப்பிங் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு கால்ஃபர் பண்ணுவாங்க. டைப்பிங் டெஸ்ட்டுக்கும் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுக்கும் உங்களை வந்துட்டு கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த ரெண்டுமே வந்துட்டு எலிஜிபிள் பேப்பராக வச்சுருக்காங்க. இது முழுக்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க, www.sci.gov.in. ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபாய். யார் யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 1000 ரூபாய். மற்ற கேண்டிடேட்ஸ் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஃப்ரீடம் ஃபைட்டர் கேண்டிடேட்ஸு, ஓகேங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 250 ரூபாய் வந்துட்டு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஸ்டார்டிங் டேட் வந்துட்டு டைமோட கொடுத்துருக்குறாங்க 5/2 அன்னைக்கு தான் வந்துட்டு ஸ்டார்டிங் டேட். அன்னைக்கு காலையில் 10 மணி வரைக்கும், 10 மணியில் இருந்து 8/3 அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும்
அவங்க வந்துட்டு டைம் சொல்லியிருக்காங்க. டைம் நிறையாவே இருக்குது. இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க இல்லையா, அப்போ அட்மிட் கார்டு வரும். அந்த அட்மிட் கார்டு வந்துட்டு போஸ்ட் மூலிமா வராது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஜென்ரல் வெப்சைட்டான சுப்ரீம் கோர்ட் அந்த வெப்சைட்டில் போய் நீங்களாக தான் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதில் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அப்படின்ட்டு ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸை தான் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும் எக்ஸாம் சென்டராக. அவ்வளோதான் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ல இருக்கிறது. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.